திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் கொடியேற்றத்துடன் தொடங்கியுள்ளது. பக்தர்கள் திரளாக இந்த கொடியேற்றத்தில் பங்கேற்றுள்ளனர். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். பிரசித்தி பெற்ற திருவண்ணாமலை கோயிலில் கொடியேற்றத்துடன் கார்த்திகை தீபம் தொடங்கியிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார். மகேஸ்வரன், பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டிருக்காங்க இந்த கொடியேற்ற நிகழ்வுல. எவ்வளவு பிரசித்தி பெற்றது திருவண்ணாமலையில இந்த கார்த்திகை தீபம் நிகழ்வு, என்ன விவரம்? பிரியதர்ஷினி, பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலை திருத்தலத்தில், அதாவது சைவத்தின் திருத்தலமாக தலைநகரமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலை திருத்தலத்தில் தற்போது அண்ணாமலையார் ஆலயம் கருவறை முன்பு உள்ள 63 அடி உயரம் உள்ள தங்க கொடிமரத்தில் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கணபதி காலத்துடன் கொடியேற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பஞ்சமூர்த்திகள் ஒன்றன் பின் ஒன்றாக காட்சி கொடிமரத்து முன்பு எழுந்தருளி மகா தீபாராதனை நடைபெற்று கொடியேற்ற நிகழ்வு நடைபெற்றது. பிரியதர்ஷினி, திருவண்ணாமலையில் திரளான பக்தர்கள் கொடியேற்ற நிகழ்வில் கலந்து கொண்டிருக்காங்க. முன்னதாக கோயில் நிர்வாகம் சார்பில் இருந்து பக்தர்களுக்காக என்னென்ன ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருந்துச்சு மகேஸ்வரன்? திருக்கோயில் நிர்வாகம் காவல்துறை சார்பாக சுமார் 1000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்தாங்க. இன்று அதிகாலை 3 மணி அளவில் நடை திறக்கப்பட்டு பஞ்சமூர்த்திகளுக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டு உற்சவ மூர்த்திகளுக்கு அலங்காரங்கள் செய்யப்பட்ட நிலையில் தற்போது போலீஸ் பாதுகாப்புடன் அண்ணாமலையார் கொடிமரத்தின் முன்பு கொடியேற்றப்பட்டது. பிரியதர்ஷினி, திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் கொடியேற்றத்துடன் தொடங்கி இருக்கிறது. இது குறித்த தகவல்களை விரிவாக வழங்கியதற்கு நன்றி மகேஸ்வரன்.